அப்போ அந்த பராமரிப்பு பணி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அங்கே. காரணம் அது கடலில் கட்டப்பட்ட பாலம். இப்போ கடலில் என்ன ஆகும், உப்பு காற்று அடிக்கும், சீற்றங்கள் அதிகமாக இருக்கும், காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். ஆனால் பராமரிப்புன்ற அந்த பார்க்குற பொழுது அந்த பாலத்தை அமைத்திருக்கிற இணைப்புகளில் வந்து போல்டு நெட்டுலாம் இருக்கும். அதுமாதிரி உப்பு காற்று அடிக்கும் பொழுது எவ்வளோ தரமான நம்முடைய வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் அடித்தாலும் கூட அது மெருகு குலையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பராமரிப்புன்றது கண்டினியூஷனாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பராமரிப்பு என்பது 10 ஆண்டு காலத்துக்கு நான் கொடுக்குறோம். அந்த பராமரிப்பு பணியில் ஈடுபடுகின்ற அந்த ஒப்பந்ததாரர் அவர் அங்கேயே இருக்கிறார், ஏதோ கட்டி முடிச்சுட்டு வெளியே போகலை, அவர் அங்கேயே இருக்கிறார். எப்போ போனால் அவர் பார்க்கலாம் நாம், ஏன்னா அவருக்குன்ற ஒரு இடம் கொடுத்துருக்குறோம், அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் வந்து இப்போ நம்முடைய வெளிநாட்டு பயணிகளாக இருக்கட்டும் அல்லது உள்நாட்டு வந்து சுற்றுலா பயணிகளாக வந்து அதிக நேரம் இதை பயன்படுத்துவதால், அதாவது குறிப்பிட்ட அளவை தாண்டி நம்ம எதிர்பார்த்த விட அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும். ஆனால் அப்பப்போ வந்து அந்த பராமரிப்பு பணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த 2 பகுதியினுடைய பாலத்தை இணைக்கிற மேலே இருக்கிற தூண், அந்த தூணை வந்து ஒரு செக் பண்ணணும், அந்த போல்டு நெட்டெல்லாம் செக் பண்ணணும் என்ற அடிப்படையில் அந்த பராமரிப்பு பணியை பார்த்து கொண்ட ஒப்பந்ததாரர் மேலே ஏறி செக் பண்ணுறார். செக் பண்ணும்போது ஒரு சுத்தியல் அந்த தெரியல அதையும் தவறி வந்து கீழே நேரடியாக விழுது. அந்த விழுகிற பொழுது அந்த கண்ணாடியில் ஒரு சிறு கீறல், உடைப்பில்ல, சிறு கீறல் ஒன்று விழுது. அந்த சிறு கீறல் உழறதால் பயணிகள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லலை, சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு கீறல் விழுந்த இடத்துல மாத்திரம் ஒரு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு பாதுகாப்பு அரண் அமைச்சிட்டு தொடர்ந்து பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டு தான் இருக்கா. அதனால் எந்த இதுவும் வரல.